2003 ரிட்டையர்ட் ஆகிறேன். 33 வருஷம் பிஓஎம்க்கு நான் லீடர்ஷிப் கொடுத்து ரிட்டையர்ட் ஆகிறேன். அன்னையிலிருந்து எதுக்கு நான் வந்து ப்ரீச்சிங் போகாமல் இருந்தேன்? நிறுத்திட்டேன், எல்லாம் நிறையா நிறுத்திட்டேன். ஏன்? ரைட்டிங்காக. ஏன் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் ப்ரீச்சர்ஸ் எழுதலை? நேரம் இல்லை. சுந்தரம் மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கரும்பு இருக்கு, இந்த கரும்பை முதல்ல இப்படி விடுவான், க்ரஷ் பண்ணி வரும், ஜூஸ் வரும், அதை மடித்து மறுபடியும் விடுவான். அப்புறம் 4வது மடித்து முன்னாடி அப்பா முடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு நினைப்பான். மறுபடியும் அதை முடிச்சு விடுவான். அதில் 4 ட்ராப்ஸ் வரும். இதான்ப்பா சுந்தரம். எல்லாரும் பிரசங்கம் பண்ணி முடிச்சு போன வசனத்தை புளிச்சு போன வசனம் கூட சொல்லலாம். அதில் இருந்து அவர் சத்தியத்தை கொண்டு வருவார். ஏன்? தியானம். என்னாச்சு? ஒன்றும் எழுதி வைக்கலையே. இப்போ சுந்தரம் புக்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லையே. ஏன்? அவர் எழுதி வைக்கலையே. அப்போ அநேகருடைய உயர்ந்த கருத்துக்கள், சத்தியங்கள் அந்தந்த தலைமுறையில் அவங்க நேரம் எடுத்து உட்கார்ந்து எழுதாததுனால அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த தவறை நான் செய்ய விரும்பலை. எதுக்காக ஆண்டவர் பவுலை அடிக்கடி சிறைச்சாலைக்கு அனுப்புனார்? 2 காரணம். ஒன்று கம்பல்சரி ரெஸ்ட்டு. இந்த ஆளை உள்ளே தள்ளலைன்னா நிறுவனங்கள் வராது. ஸோ நம்மளா அவரை பிரிசனுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்மளே செல்ஃப் இம்ப்ரெஷன் பண்ணிக்குவோம். ஐ ஹோப் ஐ ஆன்சர். எஸ் அண்ணா.